தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, பொதுக்காலம் 17வது ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராம் கிறிஸ்துவின் பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். நமது மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் இல்லங்களில் வாழும் மூத்தோர்களை பொக்கிஷங்கள் என்று அழைத்து அவர்களை நன்கு பராமரித்து வாருங்கள் என்று கூறியதால் திரு அவை இன்றைய நாளை தாத்தா பாட்டியர் மற்றும் மூத்தோர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றது. நமது குடும்பத்தின் ஆணி வேராய் அச்சாணியாய் வாழ்பவர்கள் நம் தாத்தா பாட்டி என்று அழைக்கும் மூத்தோர்கள். அவர்களது வாரிசுகள் விழுதுகள் நாம் அனைவரும். நமது கரங்களை பிடித்து நடை பழக்கி நம்பிக்கை தந்து வழிகாட்டிய விண்மீன்கள் நமது தாத்தா பாட்டி. நம் அனைவரையும் முதுகிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்து கொஞ்சி மகிழ்ந்து கதை சொல்லி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த நம் தாத்தா பாட்டியை கொண்டாடி மகிழ்வோம். இன்று இயேசுவின் தாத்தா பாட்டியாகிய சுவாக்கின் அன்னம்மாள் திருவிழாவினை கொண்டாடி மகிழும் ஊர்க்காடு இறை மக்களை இறைவன் அருள் வரங்களால் ஆசிர்வதிக்கவும் நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இத்திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இறைவன் ஆசிரால் நிரப்பவும் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணரசின் மறைபொருளை நம் இல்லங்களில் வாழும் பெரியோர்கள் வழியாக அறிந்து கொள்ள அதற்கு தேவையான இறைவனின் கொடையாம் ஞானத்தை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊர்க்காடு புனித அன்னாள் ஆலயம் சிறப்பு பெற்றது. நம்முடைய பங்கிற்கு ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நீண்ட கால சிந்தனைகளையும் நீண்ட கால ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளத்தையும் பெற்ற இந்த அருமையான திரு-இடம். கடவுள் நமக்கு செய்த மேலான நன்மைகளுக்கு நாம் இன்று நன்றி கூறுகிறோம். சிறப்பாக புனித அன்னாளின் ஆலயத்தில் வருகை தந்திருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய ஊரில் இருக்கிற அனைத்து மூத்தவர்கள், தாத்தா பாட்டிகள் இன்னுமாக நாம் ஒவ்வொரு மாதமும் இங்கே வருகிற போது நம்முடைய ஜெபங்களாக அமைகின்ற நம்முடைய பெண் குழந்தைகள் சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக நல்ல குடும்பத்திலே குடும்ப பேறு அமையும்படியாக நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றன. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு தந்த பேரருளுக்காக நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க இணைந்து நிற்கின்றோம். அருமையான நாளில் திருச்சபையானது மூத்தவர்களை நினைவில் கொண்டு தாத்தா பாட்டியினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. ஆகவே அவருடைய மேன்மை குடும்பத்திலும் திருச்சபையிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து மூத்தவர்கள் தாத்தா பாட்டிகள் அனைவருடைய நலனுக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். முதலில் இந்த தாத்தா பாட்டியினுடைய அருமையான விழாவில் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்கின்றேன். கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அருமையான திருவிழாவிற்கு தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக
வருகை தந்திருக்கிறவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனராக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அன்போடு அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் வருகை தந்து சிறப்பு செய்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். வருகின்றிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு காலையிலிருந்து ஒரே விழாக்கள் நம்முடைய பங்கிலே, கிளைப்பங்குகளிலிருந்து நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லா கிளைப்பங்குகளிலும் தாத்தா பாட்டியினுடைய விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இன்று நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னம்மாளினுடைய இந்த அருமையான ஆலயத்தில் நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் மரிய அந்தோணி செல்வம், சுனில் பிரபா இவர்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகம் கிடைக்க, மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க, ரொசாரியா சாந்தா குடும்ப நன்றி திருப்பலியாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட, தொடர்ந்து இறை பராமரிப்பும் வழிநடத்தலும் வேண்டி அந்தோணி மிக்கேலம்மாள், அந்தோணி அருளானந்தம்மாள், இன்னாசிமுத்து பாக்கியம், சின்னப்பன் முத்தாயம்மாள், அருட்சகோதரி மெல்கியோர் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, அற்புத ஜெயம் கவிதா ஜெயம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகள் மருமக்கள் உடல் உள்ள நலன் வேண்டி, செய்யும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட, நினைத்த காரியங்கள் நிறைவேற, சேகுமார் ஸ்ரீமதி குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றியமைக்கு நன்றியாக, காயமடைந்த கண் குணமாகி மீண்டும் பார்வை பெற, தொடர்ந்து தடையின்றி காரியங்கள் நிறைவேற, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களினுடைய இளைப்பாற்றிக்காக, திருமதி மெர்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பேர குழந்தைகள் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்க, ஆறுமுகம் கீதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்பத்தில் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக, குடும்பத்தில் மரித்த மைக்கேல் வியாகம்மாள், தமிழரசி பாண்டி, மைக்கேல் கமலா, ராமையா, விள்ளையம்மாள் இவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காக, ஞானமுத்து அவர்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் உள்ள நலன் வேண்டி அந்நாள் மீறி அவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காக, கினேசஸ் ஜோசப் சரோஜா இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, நினைத்த காரியங்கள் நிறைவேற, குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களினுடைய இளைப்பாற்றிக்காக, ஜஸ்டின் ராஜ் ஆனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகளுடைய குடும்பம் பிரகாஷ், பபிதா, தங்கராஜ், சுதா, போஸ்கோ, பிரதிபா, விஜில், பிரபா இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஞான பிரகாசம், அந்தோணியம்மாள், மேரி, தங்க புஷ்பம் இவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காக, கருப்புசாமி ஆனந்தி குடும்ப நன்றி திருப்பலியாக, குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, நினைத்த காரியங்கள் நிறைவேற, தொழில் முன்னேற்றத்திற்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, கிறிஸ்டோபல் லிலிபாய் குடும்ப நன்றி திருப்பலியாக, பிள்ளைகள் ஷிபா, லத்தீஷா, பிரபு, ஜபா குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட, ஞான பிரகாசம், அந்தோணியம்மாள், மேரி, தங்க புஷ்பம், விஜய் ஆனந்த் ஆண்மைகளை பாற்றிக்காக, திரு வில்லியம், லின்சன் ராஜ், ஜூலியன், சுதா இவர்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, ஜெனிக்கு நன்முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றி திருப்பலியாக அமைத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் ஜோ மீனாட்சிநாதன், ஷிபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குழந்தை பாக்கியத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, இறை இரக்கம் இந்த குடும்பத்தில் வழி நடத்தும்படியாக, இந்த கருத்துக்களோடு இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்களுக்காக இந்த அருமையான நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அந்நாள் ஆலயத்திலே நன்றி செலுத்தி இந்த திருப்பலியினை ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். இப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி ஆண்ட மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடினேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நல் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
விண்ணரசே ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே நீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். மேன்மை புரிந்த மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறை எங்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கி ஞான நூலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறைவசனங்கள் 1:10 முதல் 15 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றார்கள். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறை எங்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய நாணத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். பாவங்கள் மன்னித்திடுவார், நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். இளமை கழுகினிலமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தாத்தா பாட்டி புனிதர்கள் சுவக்கிம் அண்ணாவுடைய திருவிழாவினை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் நம்முடைய தாத்தா பாட்டி ஆலயம் என்பதால் நாம் பங்கிலிருந்து இங்கு திருப்பயணமாக நம்முடைய முன்னோர்களை நாம் சந்தித்து ஆண்டவர் வழியாக அவர்கள் வழியாக ஆண்டோடமிருந்து ஆசிரியை பெற நாம் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு புதிய நாள் எப்படி பிறக்கிறது? ஒரு புதிய நாள் சூரியன் உதிக்கும் பொழுது பிறக்கிறது, அப்படிதானே? மறையும் போது முடிந்து விடுகிறது. ஒரு நாளில் 2 நேரம் ரொம்ப அழகான நேரம். ஒன்று சூரியன் உதிக்கிற நேரம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அப்படிதானே? பார்க்க ரொம்ப அழகாக, நம்ம நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஆனால் சூரியன் மறையிற நேரத்தை நம்ம எல்லோரும் பார்க்குறோம். சூரியன் மறையும் நேரமும் ரொம்ப அழகாக இருக்கும். அதான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஈவன் த ஹொரைசான் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிம்பாங்க. எனவே சூரியன் உதிக்கும் நேரமும் அழகாக இருக்கும், மறையும் நேரமும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி மேகத்துக்குள்ளே போயிட்டு அப்படி சிவப்பாக இருக்கும் வானம், பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். எப்படி தோன்றுவது அழகாக இருக்கிறதோ அப்படி மறைவதும் அழகானது. மறைவது என்றைக்குமே அது துன்பமானது கிடையாது, அது ரொம்ப அழகானது. இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்முடைய பிறப்பு எப்படி மிக அழகானதோ அதை போல நம்முடைய இறப்பும் மிக மிக அழகானது. அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு மனிதன் பிறந்து ஒரு 80-90 வரை வாழ்கிறார் என்றால் அதில் எந்த பருவம் மிக நீண்ட பருவம்? அது நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய ஓய்வு வயது அரசாங்க விதிப்படி 58, அப்படி தானே? 58. சில பேருக்கு 58க்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்கும். ஆனால் அந்த 58 வயதுக்குள்ளே ஒரு 4-5 பருவம் கடகடன் முடிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? அதில் குழந்தை பருவம் இருக்குது, 1லேருந்து ஒரு 12 வயசு வரை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து இளமை பருவம் கடகடன் ஓடிடும், அது ஒரு 22 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்புறம் கல்யாண பருவம், அது ஒரு 6 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தைகள், குடும்ப வாழ்வு, அப்புறம் உழைக்கிற தன்மை. ஒரு 58 வயதிற்குள் இந்த 4-5 பருவங்கள் கடகடன் ஓடிடும். ஆனால் 58க்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பருவம், அது மிக நீண்ட பருவம். ஒருத்தர் 80 வயது வாழ்ந்தார்னா 32 வருஷம் அந்த பருவத்தை வாழணும். ஒருத்தர் 90 வயது வாழ்ந்தார்னா 40 வருடம் அந்த பருவத்தை வாழ வேண்டும். ஒரு 100 வருடம் வாழ்ந்தார் என்றால் 52 வருடம் வரை அவங்க என்ன செய்யணும்? அந்த பருவத்தை வாழ வேண்டும். இதில் எதுதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பருவம்? நம்ம இளமை பருவம்லாம் கடகடன் ஓடிடும். இந்த சாமியாராய்க்கு 40 வயசாகிடுச்சு, எப்படி ஓடுச்சுன்னே தெரில. ஆமாம் அன்பானவர்களே, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த முதுமை பருவம் ஒரு சுமை, அது ஒரு நோய் பிடிச்ச பருவம். சில பேர் 50 வயசுல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மேலே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பருவத்தை எதிர்கொள்வதற்கு நமக்குள் ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா அதில் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க, நம்மளை தனியாக விட்டுருவாங்க, நமக்கு நோய் வந்துடும்,
எலும்புலாம் தேஞ்சு போயிடும், நடக்க முடியாது, டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கணும், அப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் முதுமையான பருவம் என்பது உண்மையிலே ஒரு அழகான பருவம். அந்த பருவத்தில் தான் நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறோம். அப்போ அந்த பருவத்தை நாம் நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் இருக்கிற இந்த பருவங்களில் நாம் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அதற்கு நம்ம தயார் செய்யணும். ஏன்னா அந்த பருவம்லாம் ஓடிடும். அந்த பருவத்தில் நாம் இருக்க போகிறோம். அங்கே போய் அமைதியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏன்டா எப்போண்டா சாவு வரும், மரணம் வரும்னு நம்ம நினச்சே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த பருவம் விவிலியத்தில் என்ன சொல்லுது? அது ஞானத்தின் தொடக்கம், அது ஆன்மீகத்தின் முதிர்ச்சி, அது ஆசீர்வதிக்கப்பட்ட பருவம் அப்படின்னு விவிலியம் நமக்கு சொல்லுகிறார். சிராக்கின் ஞான புத்தகத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பருவத்துக்கு நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணுறோம்? நம்ம நல்ல மனிதர்களாக இருந்தோம்னா அந்த பருவம் நல்லாயிருக்கும். யதார்த்தமாக நம்ம எவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக இருந்து குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சு வாழ்ந்தாலும் அது குற்றத்திற்கான அந்த வினை நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். நம்ம நல்ல செயல்கள் செஞ்சோம்னா நல்ல காரியம் நமக்கு நடக்கும். தீமை செஞ்சோம்னா அந்த வாழ்வு அமைதி இல்லாத வாழ்வாக தான் இருக்கும். ஒரு சின்ன யதார்த்தமான ஒரு கதை. ஒருத்தர் ஒரு பேக்கரி வச்சுருந்தாராம். பேக்கரியில் என்ன செய்வாங்க? கேக்கு எல்லாம் செய்வாங்க. அப்படிதானே? ஆமாம், கேக்கெலாம் செய்வாங்க. அப்போ அந்த பேக்கரிக்கு டெய்லி ஒரு கிலோ நெய் வேணும். அப்போ அந்த ஓனர் என்ன செஞ்சார்? பக்கத்தில் ஒருத்தர் பால்காரர் இருந்தார். ஒரு பால் வச்சு அவர் பால் பண்ண நடத்திட்டு இருந்தார். அவர் டெய்லி என்ன செய்வார்? ஒரு கிலோ நெய் இவருக்கு கொடுப்பார். அப்புறம் அந்த நெய்யை வாங்கி வாங்கி ஒவ்வொரு நாளும் இவர் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். திடீர்னு பேக்கரிக்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவன் எனக்கு ஒரு கிலோ நெய்யை தான் கொடுக்கானா இல்லை குறைச்சி கொடுக்கானா அப்படின்ட்டுன்னு அதை ஒரு நாள் தராசில் வச்சு அளந்து பார்த்தாரு. அப்போ தான் தெரியுது அதில் 100 கிராம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ தான் இருக்குது? 900 கிராம் தான் இருக்குது. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் இந்த பால்காரன் என்னை ஏமாற்றிருக்கிறான் அப்படின்ட்டுன்னு நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்களாம். கோர்ட்டுக்கு போய் நீதிபதிகிட்ட தன்னுடைய வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ நீதிபதி பால்காரரை கூப்பிட்டு விடுறாரு. வாப்பா, இவ்வளோ நாள் நீ 1 கிலோ நெய்யுக்கு பதிலாக 900 கிராம் நெய்யை கொடுத்து ஏமாற்றிருக்கிறிய அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பால்காரன், ஐயா எனக்கு நான் படிக்காதவன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், எனக்கு ஒரு தராசு இருக்குது, ஆனால் அதில் படிக்கல் கிடையாது, படி போட்டு அளப்போம்ல அது கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த பேக்கரிக்காரர்கிட்ட என்ன வாங்குவேன்? 1 கிலோ ரொட்டி வாங்குவேன். என்ன வாங்குவேன்? 1 கிலோ ரொட்டி வாங்குவேன். அந்த ரொட்டியை தான் தராசில் வச்சு அளந்து இவருக்கு என்ன செய்வேன்? நெய்யை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் நீதிபதிக்கு புரிஞ்சுதான் இதில் எவன் உண்மையிலே ஏமாத்துனது அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம வாழ்வு நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படி எஸ்கேப் ஆகலாம் அந்த வாழ்க்கையில் போக முடியாது. நம்முடைய முதுமையான வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து கண்டிப்பாக அமையும். அன்பானவர்களே, விவிலியம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய இந்த முதுமையான வாழ்வு என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம். எனவே தான் ஈசாக்கு காலில் யாக்கோப்பும் ஏசாவும் விழுந்து கிடக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு சண்டை போடுறாங்க. யாக்கோப்பு ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுறான். அதுதான் முதியவர்களுடைய வாழ்வு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அந்த 40 வருடமும் அந்த 30 வருடம் 25 வருடம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட. நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் முதியவராக இருந்தார். சாரா 90 வயசு தான் குழந்தை பிறக்குது. மோசேக்கு 80 வயசு தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்தார்? இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி போகிறார். எனவே இந்த முதுமையான வாழ்வு என்பது ஏதோ கடந்து போகிற ஒரு சுமையான வாழ்க்கை கிடையாது. அது நாம் கடத்துகிற வாழ்க்கையும் கிடையாது. அது நாம் பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு பருவம், பிறரோடு உறவாடுகிற பருவம், நம்முடைய ஞானத்தை நாம் கொடுக்கிற பருவம். முதியவர்கள்லாம் ஞானம் உள்ளவர்கள். அதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. சீராக்கின் ஞான புத்தகம் என்ன சொல்கிறது? முதியோர்கள் ஞானம் எவ்வளவு அழகானது. லேவியர் புத்தகம் சொல்கிறது, நரைத்த தலைமுடி கொண்டவர் முன் எழுந்து முதியவருக்கு மரியாதை செய். இன்னைக்கு நரைமுடியெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி தானே? எல்லாம் வர பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட வேண்டியது. என்ன இருந்தாலும் நம்ம விவிலியம் சொல்லுகிறது நரைமுடி என்பது ஒரு அந்த முதுமையான தன்மைக்கு. முதியவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஞானம்னா என்ன? கடவுள் நமக்கு தந்திருக்கிற அறிவை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்துவது, அதுதான் ஞானம். அது கடவுளுடைய கொடை. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவை தப்பாகவும் பயன்படுத்தலாம், நம்ம நல்லதாகவும் பயன்படுத்தலாம். அந்த அறிவை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஞானமிக்கவர்கள், அவர்கள் முதியவர்கள் என்று நமக்கு சீராக்கின் ஞான புத்தகம் அழகாக சொல்லுகிறது. முதியவர்கள் ரொம்ப இரக்கமாக இருப்பாங்க, ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க.
அதான் ஒரு பாட்டி வந்து ஒரு நாள் முருங்கைக்காய் விற்றுட்டு போச்சு தான். 5 முருங்கைக்காய் 50 ரூபா அப்படின்னு விற்றுட்டு போச்சு தான். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்களாம். ஏம்மா எனக்கு ஒரு 5 முருங்கைக்காய் கொடு அப்படின்னாங்களாம். அந்த பாட்டி முருங்கைக்காய் எவ்வளோன்னு கேட்டோன்னே 5 முருங்கைக்காய் 50 ரூபாம்மா அப்படின்னுச்சு. ஆனால் இந்த பாட்டிக்கு எப்படியாவது இந்த பாட்டிகிட்ட பேரம் பேசி குறைச்சி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரமாக பேரம் பேசுது. ஒரு முருங்கைக்காயை 5 ரூபா போட்டு 5 முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் கேட்க மாட்டேக்கு, அந்த பாட்டியும் கேட்க மாட்டேக்கு. 2 பேரும் மாற்றி 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 1 மணி நேரம் பேரம் பேச்சு நடக்குது. இதில் முருங்கைக்காவுக்கு வந்து பாட்டிக்கு வந்து டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. உடனே இந்த பாட்டிக்கு மனசு கேட்கல. உடனே பேரனை கூப்பிட்டு, டேய் உள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு பாட்டி முகத்தில் தண்ணியை தொளிச்சு உள்ளே 2 இட்லி எட்டு வாடா. 2 இட்லியை போய் எட்டு வந்து பாட்டிக்கு கொடுத்து, அப்புறம் பாட்டி போன இந்த இது ஆடிக்கலையில் 2 சேரீ வாங்கினேன், 2 சேரீ எடுத்துட்டு வாடா அப்படின்னு 2 சேரீயை கொடுத்து அந்த பாட்டிக்கு கையில் ஒரு 100 ரூபாயும் கொடுத்து அந்த பாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்போ இந்த பேரன் கேட்டானா, முதல்ல நீ 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை 1000 ரூபாய்க்கு செலவு இருக்குமா அப்படின்னா. அந்த பாட்டி சொன்னா, தம்பி வணிகத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வணிகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னச்சான். முதியோருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப உறவாடுவாங்க, ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய முதிய காலம் என்பது கடந்து போகிற காலம் கிடையாது. அது உண்மையிலே கடவுளுடைய நம்பிக்கையை வாழுகிற காலம், உறவுகளை வாழுகிற காலம். 58 வயசு வரை கடன்னு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் தானே இருக்குது வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை இருக்குது. எனவே ஆண்டவரே இந்த முதிய நேரத்தில் சீக்கிரம் எடுத்துரும், ஆண்டவர் எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுப்பார். அப்படி கேட்கவங்களுக்கு தான் ரொம்ப நாள் கொண்டு போவார். அவர் தானே அப்படிலாம் இல்லை. கடவுள் நமக்கு எதை கொடுத்துருக்கிறோம் அதை நிறைவாக நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியிலே அன்னாள் என்கிற ஒரு மூதாட்டி ஆலயத்தில் அமர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாள். அவள் ஜெபிப்பதிலும் நோன்பிருப்பதிலும் இருந்தாள். ஆண்டவருடைய ஆலயத்திலே இருந்தாங்க. எனவே இந்த முதிய காலம் என்பது ஒரு ஜெப வாழ்வு. அவங்க இந்த நாட்களும் ஜெபிக்கிற, ஆன்மீகத்தின் முதிர்ச்சியில் இருக்கிற, அன்பு செய்கிற, உறவாடுகிற காலம் இந்த முதுமையான காலம். எனவே இது சுமை கிடையாது, இது நமக்கு வந்து நோயின் காலம் கிடையாது. அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு கொடையாக அதை பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலத்தை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நாம் சாமுவேல் இறைவாக்கினரை பார்க்குறோம். அவர் எவ்வளோ ஞானத்தோடு செயல்படுகிறார். அந்த வீட்டில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் எனக்கு வேண்டாம், ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாரு, அவனை கூப்பிட்டு வா. அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறது? அந்த இறைவாக்கினருக்கு, அந்த வயது முதிர்ந்த அந்த இறைவாக்கினருக்கு இருக்கிறது. எனவே நம்மோடு இருக்கிற முதியவர்கள் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், கடவுளுடைய வல்லமையை பெற்றவர்கள். எனவே அவங்கள நம்ம என்ன செய்யணும்? நாம் அவங்கள அன்பு செய்யணும், மதிக்கணும், தனிமையாக விடக்கூடாது, அவங்களோட உறவாடணும். நம்ம குழந்தைகளை அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களோட அவங்க பாசமாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. முதியவர்கள் ரொம்ப ஏங்குவாங்க, பேர பிள்ளைகளோடு அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஏங்குவாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? தனியாக என்றைக்கும் அவங்கள விடக்கூடாது. அன்பானவர்களே, முதியவர்கள் அதுதான் நம்முடைய சில நேரத்தில் அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கணும். ஏஜ் போகிறதில்லை. நமக்கு சிராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 25 ஆண்டவர் சொல்கிறாரு, 3 வகையான காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, சிராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 25 இறைவார்த்தை 2 தற்புகழ்ச்சி கொண்ட ஏழை. சில பேர் ஏழையாக இருப்பாங்க, ஆனால் அகங்காரம் பிடிச்சவனார், கடவுள் அவனை வெறுக்கிறார். 2வது பொய் சொல்லும் செல்வர். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். 3வது காரியம் கூடா ஒழுக்கத்தில் வாழும் முதியவர். முதியவர் அப்படின்னோன்னா நம்ம வந்து ஒரு முதிர்ச்சி தன்மையில் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரியே முதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு வயசை கடந்த பிறகு நமக்கு ஒரு ஜென்ரஸான ஒரு ஹார்ட் இருக்கணும், ஒரு முதிர்ச்சி இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற, எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கணும். நம்ம அப்படியே சின்ன வயசு போதையே கடைசி வரை இருக்கக்கூடாது. முதியவர்னா அதுதானே,
வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். அதுதான் முதிர்ச்சி, ஒரு ஆன்மீக முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சில பேரை பாருங்கள், உட்காந்து புரணி பேசிகிட்டே இருப்பாங்க. 4 டீ கடையில் உட்காந்து பாட்டிமார்கள் 4 உட்காந்துச்சுன்னா அவங்க தான் நினச்சிவாங்க அந்த ஊரோட சிசிடிவி கேமரா, அப்படி தானே? ஆமாம், எங்கே போகிறான் வாரான் அப்படின்ட்டுன்னு பாட்டிமார்கள்லாம் உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் அடுத்தவங்களை தீர்ப்பிடக்கூடாது, புரணி பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம புரணி பேசினோம்னா அந்த பாவம் நம்ம மேலே தான் விழும். நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அரசன் வந்து எப்பொழுதுமே ஒரு மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு 20 சாதுக்கள் சாமியாரை கூப்பிட்டு என்ன செய்வாராம், சாப்பாடு போடுவாராம். அப்படி ஒரு நாள் சாப்பாடு போட்டாராம். அன்னைக்கு பார்த்து ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்தி பறந்துக்கிட்டு இருக்கு மேலே. அந்த பாம்பு இறந்து போச்சு. அது வாயிலிருந்து வந்த விஷம் எங்கே போய் விழுந்துருச்சு? சாதுகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சாப்பாடில் போய் விழுந்துருச்சு. அதில் பார்த்தா யார் செத்து? அந்த சாப்பாடை சாப்பிட்ட 20 சாமியாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ மேலே ராயப்புறம் சின்னப்புறம் தலையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாவத்துக்கு யாரா காரணம்? யார் காரணம் சொல்லுங்கள்? யாரை காரணம் சொல்ல முடியும்? பாம்பு செத்து போச்சு, கழுகு அது சாப்பாட்டுக்கு தூக்கிட்டு போகுது. அரசன் வந்து தெரியுமா? சமையல்காரருக்கு தெரியுமா? இந்த பாவத்தை யார் மேலே தூக்கி போடுறது? அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் அடுத்த மாதம் இன்னொரு 20 சாமியார் அரச மாளிகைக்கு சாப்பிட்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்போது வாயிலில் வந்து ஒரு பாட்டி நின்றுட்டு இருந்துச்சான். இந்த அரசன்ட்ட போகாதீங்க, இவன் ஏற்கனவே போன மாதம் விஷம் வச்சு 20 சாமியார் நினைச்சுட்டாரு, கொண்டு விட்டான், இவன் நல்ல அரசன் கிடையாது அப்படின்ட்டுன்னு பாட்டி என்ன செஞ்சுட்டு அவனை பற்றி சாதுக்கள்கிட்ட சொல்லுது. அப்போ தான் ராயப்புறம் சின்னப்புறம் இந்த பாவத்தை யார் மேலே தூக்கி போடு? இந்த பாட்டி மேலே தூக்கி போடு. அன்பானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தீர்ப்பிடக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்முடைய முதுமையான வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நல்ல ஒரு உறவாடுகிற, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குகிற வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம விவிலியத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 முதல் 2, முதியவரை கடிந்து கொள்ளாது. அவங்களை கடிந்து கொள்வதுக்கு நாம யாரு? அந்த பருவம் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை கடிந்து கொள்ளாதே, உன் தாத்தாவை தந்தையை போல நடத்து, உன் பாட்டியை தாயை போல வழி நடத்து அப்படின்னு சொல்கிறார் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய புத்தகத்தில். நம்முடைய முதியவர்களை நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும், அவங்களோட பேசணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அன்பு செய்யணும். அது வந்து ஏதோ தண்ணி தெளித்து விட்டாங்க, அவங்க எங்கேயோ செவ்வாய் கிரகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு தான் அன்றைக்கி இருக்கிறோம். அப்படி தானே? அப்படி தான் இருக்கிறோம். அவங்க ஏதோ மார்ஸ் கிரகத்தில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளாம் பூமியில், அவங்களாம் ஏலியன் சைப். அப்படி தானே? வேற்று கிரக வாசிகள் மாதிரி தான் இன்றைக்கி முதியவர்கள்லாம் இருக்கிறாங்க. பாவம். இன்றைக்கி பெய்டு ஹோம் வந்துருக்கு, முதியவர்கள்லாம் வந்துருக்குது. இன்னைக்கு பெய்டு ஹோம் நிறைய வந்துகிட்டு இருக்குது தெரியுமா? தாத்தாவும் பாட்டியும் கொண்டு போய் ஒரு ஹோமில் கொடுத்து மாதம் ஒரு 15,000 கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு டிவி, ஏசி எல்லா வசதியும் இருக்கும். அப்படின்னு நிறைய ஹோம் வந்துருச்சு. நம்ம டிஎஸ்எஸ்லேயும் ஒரு ஹோம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆலங்குளத்தில். ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கல்ல, ஒரு பையன் இருப்பான், வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல உணவு, வந்து போய் பார்க்குறது, கெஸ்ட்டு, ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதையும் தாண்டி அந்தளவுக்குலாம் நம்ம பெற்றோர்கள், அவங்க என்ன, நம்ம என்ன நம்முடைய எதிரியா? நம்ம எதிரி கிடையாது. நம்ம பெற்றவங்க, நம்மளை வளர்த்தவங்க, நம்ம பிளட் ரிலேட்டிவ். அவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது என்றைக்குமே? அவங்க வருத்தப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையில் வரும். அவங்களுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தாத்தா பாட்டி சோக்கின் அண்ணாவுடைய திருவிழாவினை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் நம்முடைய முதுமையான பருவத்தை எப்படி வாழப்போகிறோம், அதற்கு எப்படி நம்மளை தயாரிச்சுட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த பருவத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய உறவுகளை நாம் எப்படி அன்பு செய்கிறோம், எப்படி அவங்களை பாதுகாக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வலுவையும் ஆற்றலையும் வேண்டி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து
அருளின் ஊற்றே எம் இறைவா, உறவுகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் வாழும் மூத்தோர்கள் மனம் தளராது நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற இயேசுவின் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று இறை பாதுகாப்பில் தங்களை கையளித்து வாழ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, எமது தாத்தா பாட்டி மற்றும் மூத்தோர்களை நினைத்து நன்றியுடன் வாழ எங்களை அழைக்கும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடு வாழ்ந்து எம்மையும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ செய்ய இறையாற்றலை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருவிழா காணும் புனித அன்னம்மாள் ஆலயம் சார்ந்த இறைமக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெறவும், தொழில் வளம் காணவும், பிள்ளைகள் நன்கு படித்து சிறப்பான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும் வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று புனித அன்னம்மாளின் வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் பெறப்போகும் அருள் வளங்களுக்கு நன்றியாகவும் இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கும் நம்பிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற, குழந்தை வரம் கிடைக்க, திருமணம் நடைபெற, துன்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்க அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, பல்வேறு உடல்நோயினால் பாதிக்கப்பட்டு இயலாமையில் இருக்கும் முதியோர்களை நீர்தாமை தொட்டு குணமாக்கி நலமான வாழ்வு தாரும். நாங்கள் அனைவரும் எமது தாத்தா பாட்டிகளை ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி அவர்களை பாதுகாக்கவும் அவர்கள் காட்டும் நல்வழியை பின்பற்றவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, இன்று புனித சுவைக்கின் அன்னம்மாள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் எமது அறத்தந்தையர்களை ஆசீர்வதித்து இவர்களின் வழிகாட்டுதலில் நீர்தாமே நிறைந்த ஞானத்தை கொடுத்து இறையாற்றலால் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெற அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தந்தையை நோக்கி மௌனமாக ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய இல்லத்திலே கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வாழ்வினை கொடையாக கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதில் பல பருவங்களை கொடுத்து நீர் எங்களோடு உடனிருந்து வழிநடத்தி வருகிறீர். குறிப்பாக இந்த எங்கள் முன்னோர்கள், எங்கள் முதியவர்கள் வாழுகிற, பெரியவர்கள் வாழுகிற இந்த காலத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். நிறைந்த ஞானத்தை அவர்கள் வழியாக எங்கள் மீது பொழிந்தருளும். அவர்கள் வழியாக உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இன்னும் பல இல்லங்களிலே தனிமையில் இன்னும் நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு முதியவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். இந்த காலத்தில் அவர்களோடு உடனிருந்து நீர் வழிநடத்தும் நல்ல உறவுகளை கொடுத்தருளும். இன்னும் எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும், குறிப்பாக எல்லா குழந்தைகள், இன்னும் இளம்பெண்கள், இன்னும் திருமணமான ஆண்கள், பெண்கள், உழைக்கிற மக்கள் அனைவரையும் இந்த சுவைக்கின் அன்னம்மாள் வழியாக நீ நிறைவாக ஆசீர்வதியும். நோய்கள், நொடிகள், விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருவே உமக்காக, உம்மில் இணைவே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே தூதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவுந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினை கூர்ந்து ஒளிமிக்க உடைய திருமுன்னால் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராக எங்கள் பாதுகாவலராக விளங்குகின்ற புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்ற நாளில் நாங்கள் விழாவெடுத்து கொண்டாடுகின்ற புனித சுவக்கி நன்னாள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையென அழைக்க ஆண்டவர் இயேசு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசுவுடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுடைய தகுதியற்றவன். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால்
மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்வக்கீன் அந்நாள் திருநாளை உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபையினுடைய மக்கள், தாத்தா பாட்டிகள், மேலும் மூத்தவர்களுடைய விழா என்று கொண்டாடி மகிழ்கிறது. ஜூலை மாதத்தினுடைய 4வது ஞாயிறு வருகின்ற காலங்களிலெல்லாம் இந்த விழாக்கள் தொடரும். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேறு, நம்முடைய பங்கிலே இந்த சிற்றாலயம் அந்நாளினுடைய பாதுகாப்பில் இயங்குவது என்பது மகிழ்ச்சிகரமாக ஒன்று. நம்முடைய நம்பிக்கையின் வேர் எங்கு தொடங்குகிறது என்பதை பார்க்கிற போது மூத்தவர்களில், முன்னவர்களில், நம்முடைய தாத்தா பாட்டிகளில் விளங்குகிறது. அதை புனித ஸ்வக்கீன் அந்நாள் இவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆகவே இந்த விழாவிலே நாம் கலந்து கொள்ள பல இடங்களிலிருந்து வருகின்றிருக்கிறோம், வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வருகை மிகவும் சிறப்பானது. ஆகவே முதலில் வருகை தந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இறையருளை பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அந்நாள் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். இந்த திருநாள் சிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்த உங்களை அன்போடு நான் பாராட்டுகிறேன். ஒவ்வொருவரும் இதற்காக நீங்கள் கொடுத்த நன்கொடைகள், கொடுத்த உதவிகள் மேலானவை. சிறப்பாக வருடம் முழுவதும் இதை பாதுகாத்து இதை ஒருங்கிணைத்து அமைத்து கொண்டிருக்கிற திருமிகு ஞானமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய பங்கிலே நாம் இதையும் ஒரு இணை கோயிலாகவே கொண்டிருக்கிறோம். சுசேபர் கோயில் இருக்கிறது, இதை யார் கவனிப்பார்? ஆகவே மாதம் ஒரு முறை நாம் எல்லோரும் இணைந்து வருகின்றோம். மாதம் கடைசி வியாழக்கிழமை இந்த இடத்திலே வருகை தந்து அதற்கு சிறப்பு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக அப்படி சிறப்பை நாம் மேற்கொள்ள கடந்த ஆண்டுகளாக நாம் பார்க்கின்றோம். அதில் இருக்கிற வளர்ச்சியை நாம் நண்போடு காண்கின்றேன். வேண்டுதல்கள் நிறைவேறுதல்கள் இப்படியெல்லாம் பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி நம் அனைவருடைய வளர்ச்சி. எப்பொழுது எது கேட்டாலும் இந்த ஆலயத்திற்காக நீங்கள் அளிக்கிறீர்கள். ஆகவே இன்றைய நாளினுடைய செலவுக்காக அழைத்த போது ஏராளமான பேர் நீங்கள் பொறுப்போடு அதை வழங்கியிருக்கிறீர்கள். ஆகவே வழங்கினது மட்டுமல்லாமல் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். சிறப்பாக நம்முடைய திருமிகு ஜஸ்டின் அவர்களுக்கும் அவர்களுடைய நம்முடைய அருள்பணி பேரவை குழுக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் எல்லா காரியங்களிலும் இதில் முன்னெடுப்பதிலும் இணைந்து நின்று இதற்கு பணியாற்றுவதிலும் அதற்கான காரியங்களை முன்னெடுப்பதிலும் நம்முடைய அருள்பணி பேரவையினர் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய மக்கள் அனைவரின் சார்பாக நிறைந்த நல்லன்போடு அவர்களுக்கும் நன்றி பாராட்டு. ஆலயத்தினுடைய வளர்ச்சியை இப்பொழுது இந்த ஆலயம் மிக ஒளி விளக்குகளோடு இருக்கின்றன. அதற்கு காரணமான குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜெயம் கவிதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளக்குகள் எல்லாம் நல்ல பிரைட்டாக இருக்குது. பல்வேறு விதங்களில் நாம் முன்னெடுத்திருக்கிற பணிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன.
ஆகவே இன்றைக்கு திருவழிபாட்டிலே மிகச்சிறப்பாக சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு பங்கில் மட்டுமல்ல, இங்கே வந்து மிகச்சிறப்பாக இந்த திருவழிபாட்டை சிறப்பு செய்வதற்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அத்துணை உள்ளங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நேரடி ஒளிபரப்பு செய்கிற தம்பி ஆண்டனி அவர்களுக்கு உங்களுடைய அந்த டிவி பேர் என்ன பேர்? யூடியூப் ஜெபி மாதா தொலைக்காட்சி யூடியூப்பில் வச்சுருக்கிறாங்க. தம்பி மிகச்சிறப்பாக நம்முடைய பங்கு தான். ஆகவே மிகச்சிறப்பான பணியை நம்முடைய பகுதிகளில் செய்து கொண்டு எங்கே திருவிழானாலும் தம்பி ஆண்டனி அவர் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒன்று. ஆகவே அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமான என்ன அப்படின்னா, ஜஸ்டின் சார் இன்றைக்கி ஒரு 100 போனாவது பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு, ஏன்னா நம்ம நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம், சில பேருக்கு கேட்காது, வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம் கேட்காது, பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் தனித்தனியாக எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு என்ன அப்படின்னா 100 பேருக்காவது அடிச்சிருப்பார். அடித்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்கு என்ன அது சிறப்பான பாராட்டுக்கள், அவருக்கு சிறப்பான பாராட்டுக்கள். ஏனென்றால் நம்மை ஒருங்கிணைக்க பணி முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாம் முன்னாடி திருப்பலிக்கு வர்றது நம்ம எல்லோரும் வந்தால் தான் இங்கே உண்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். மாதந்தோறும் நம்ம கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள், வேண்டுதல்கள் வைத்து நிறைவேறுவதை நான் பார்க்கிறேன். இந்த இடம் ஒரு அருமையான இடமாக உருவாகி கொண்டிருவதை நான் உள்ளபடியே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, நம்பிக்கையோடு காண்கின்ற இந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நினைக்கின்ற போது நமக்கு உள்ளம் மகிழ்கிறது. ஆகவே இந்த நாளில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்கள், ஒளி அமைத்து தந்த நிறுவனத்தார், பேர் என்ன, மரியப்பனா சரவணன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றபடி வேறு யாருக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உணவு முடிந்து எல்லாத்துக்கும் உணவு நம்ம நிறைய பேரை எதிர்பார்த்தோம். ஆனால் கிளைப்பொங்கல்லாம் இன்றைக்கி வரல. ஏன்னா கிளைப்பொங்கலில் தாத்தா பாட்டி திருவிழா எல்லா ஊர்லேயும் நடைபெற்றது. இன்றைக்கி கொஞ்சம் திட்டிக்கிடுவாங்க, ஏன்னா அந்த ஊர்லெலாம் நடத்தலைன்னா இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. பரவாயில்லை, நம்ம கூட்டம் இல்லை, நீங்கள் போதும். இவ்வளோ பேர் இருப்பதை பெரும் மகிழ்ச்சி. நிறைய பேர் அப்படிங்கிறதுல எல்லோரும் இப்போ மாதம் வருவதனால் அது ஒரு சிறப்பான காரியமாகவே இருக்கிறது. எல்லா ஊர்களிலும் தாத்தா பாட்டி நிகழ்வுகள் நடைபெற்றன. எல்லாரும் அதற்கு மரியாதை கொடுத்து இந்த அருமையான விழாவை முன்னெடுத்திருக்காங்க. நான் எல்லாத்துட்டையும் சொன்னேன், ஆடிக்கழிவு எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா தாத்தா பாட்டி திருவிழா கொண்டாடுறதுக்கு போட்டிருக்கு. எல்லா பேரன் பேத்திகளும் ஆடிக்கழிவில் போய் எதை வாங்கணும், துணி வாங்கி கிஃப்டாக கொடுக்கணும். அதுக்கு தான் ஆடிக்கழிவு போட்டிருக்காங்க. அரசாங்கத்திட்ட நான் சொல்லி அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் நாங்கள்லாம் தாத்தா பாட்டி திருவிழா கொண்டாடுறோம். அதனால் மருமக்குமார்கள் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சேலை துணிமணி, தாத்தாவுக்கு ஒரு நல்ல வேஷ்டி அப்படிலாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நிறையா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும், எல்லோரும் வாங்கணும். மூத்தவர்களுக்கு எல்லாம் 60 வயசுக்கு மேலே உள்ளதில்லை. இன்றைக்கி எனக்கும் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் எனக்கு பேரம்பேத்தியாக இருந்து ஒருத்தர் எனக்கும் விழாவில் எனக்கும் பரிசு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரிசு கொடுத்த பேரனுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொடுத்தேன். நல்ல மனப்பான்மை. என்ன 60 வயசுக்கு இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் இந்த அருமையான விழா நடைபெறுவது இப்படி சிறப்பாக நடைபெற தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். நான் ஞானமுத்து ஐயா கேட்டபோது யாரை நம்ம கூப்பிடணும், உங்களுக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னா, முன்னாள் பங்கு தந்தையை கூப்பிடுங்க அப்படின்னாரு.
கூப்பிட்ட மாத்திரத்திலே உடனடியாக சரி என்று சொல்லி, அவர்களுக்கு நிறைய பணி இருக்கும், ஆனாலும் கூட நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அன்போடு நன்றி பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம காலையில் நிறைய பேர் பரிசு கொடுத்தீங்க. இப்போ யாராவது வச்சுருக்கீங்களா? பேரம்மாறு யாராவது இருக்கீங்களா? பரிசு வச்சுருக்கீங்களா? தாத்தா பாட்டிக்கு எந்த பேரை வச்சுருக்கா? முன்னாடி வாங்க பார்ப்போம். யார் இருக்கா? ஒருத்தர் இல்லையா? எல்லாம் காலையிலே கொடுத்து முடிச்சாச்சா? பரவாயில்லை. தாத்தா பாட்டிகள் ஏன்னா பெரிய ஹெவியான வெயிட். இப்போ நீங்கள் இங்கே தான் கொண்டு வரணும் இல்லை, வீட்டில் போய் நாளைக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யலாம், தாத்தா பாட்டியை நினைவு கூர்ந்து ஒரு பரிசு உங்களை தான் சொல்கிறேன். தாத்தா பாட்டி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். காலையிலே சொன்ன 7 பேர், அது 7 பேரில் உன்னோட சேர்ந்து 6 பேர் யாரெல்லாம்? உங்கள் அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அப்பாவோட தாத்தா பாட்டி. இப்போ எத்தனை பேர்? உன்னோட சேர்த்து எத்தனை பேர்? 7 பேர். 7னா நிறைவு. நம்ம மனுஷன் நிறைவாக இருக்கணும்னா இந்த வழியிலும் நல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் நாம் இதை மதிப்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். குடும்பங்களில் நம்ம ஊர்களில் ரொம்ப பரவாயில்லை, மூத்தவர்களை கவனித்து கொள்ளுகிறோம். இருந்தாலும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா நடக்க முடியாதவங்க, இன்னும் சில பேருக்கு மனநிலை இருக்குது. மூத்தவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டோன்னா கவனிக்கிறதுக்கு ரொம்ப வலிக்குது, நமக்கெல்லாம் வலிக்குது. நீ அவங்களுக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சுன்னா சின்ன பிள்ளையிலே நம்ம இருக்க முடியாது. அவங்க வலிக்கக்கூடாது. பெற்றோர்களை மூத்தவர்களை கவனிப்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம நிறைவேற்றி சிறப்பான முறையிலே அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, உழைப்பின் அடையாளங்கள், நம்முடைய வேர்கள். ஆகவே அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும், நோய்வாய்ப்பட்டால் கவனிக்கணும், நல்ல மதிப்பு கொடுத்து அவர்களுக்குரிய காரியங்களை நாம் முன்னெடுக்கணும். கொஞ்சம் எப்படி இருப்பாங்க பெண்கள், மூத்தவங்க சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் கவனிக்கக்கூடாது. ஆகவே கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அன்போடு நினைவு கூறணும். ஆகவே உங்களுக்கெல்லாம் நன்றி கூறுகிறேன். அதுபோல் இங்கே உதவி செய்த சகோதரி உஷா அவர்களுக்கும், நம்முடைய தலைமை சகோதரி சசி அவர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் எல்லோருக்கும் உணவு காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக பேசி முடிச்சுட்டு நீங்கள் போகலாம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. தந்தையர்கள் அப்படியே சென்று கொடி இறக்கி அதற்கு உணவை மந்திரித்து அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார். கொண்டாட இவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கொண்டு வாங்க. எங்கே இருக்கு? அங்கே இருக்கோ மேஜிக்கில் கொடி இறக்கிறது பிற வச்சுருப்பாங்க.